ராஜேஷ் கடைசியா சாப்பிட்ட உணவு இதுதான் அப்படிங்கிற விஷயம் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமாவோட மூத்த நடிகர்கள்ல ரொம்பவே முக்கியமான ஒருத்தர் தான் ராஜேஷ் அவர்கள். கிட்டத்தட்ட 150 படங்களுக்கும் மேற்பட்டு ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு. இவர் சமீபத்தில உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிருந்தது அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. ராஜேஷ் அவர்களோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சி தான். ஏன் அப்படின்னா எப்போதுமே தன்னோட உடலின் மீது அதிகப்படியான ஒரு அக்கறை கொண்டவர். எல்லாரையுமே இப்படி இருங்க, இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கக்கூடியவர். சடனா உடல்நல குறைவு காரணமா இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தி இருந்துச்சு. மேலும் நிறைய பேர் அவர் கடைசியா சாப்பிட்ட உணவினால ஏதாவது ஆகியிருக்குமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை எழுப்பிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில சமீபத்துல அவங்க வீட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய பணிப்பெண் அவர் கடைசியா சாப்பிட்ட உணவு என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க. குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஐயா வந்துட்டு சமீபத்துல வெளிநாடு போயிட்டு வந்திருந்தாரு. அவர் வெளிநாடு போயிட்டு வரும்போதே அவருக்கு பயங்கரமா சளி பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதனால அதுக்கு தகுந்த மாதிரியான சாப்பாடு தான் கடைசி 2 நாளா சாப்பிட்டாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த மிளகு ரசம், இது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மதியான நேரத்துல எடுத்துக்கிட்டாரு. பகல்லையும் சரி, நைட்லயும் சரி எப்பவும் போல அவரு டிஃபன் தான் எடுத்துக்கிட்டாரு. அண்ட் அதற்கு தகுந்த மாதிரியான ஃபுட்டு தான் எங்களையுமே ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தாரு. ஐயா இறக்குறதுக்கு முதல் நாள் நைட்டு கூட அவர் லைட் வெயிட்டான சாப்பாடு தான் சாப்பிட்டிருந்தாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த இட்லி இருக்கு இல்லையா, அதுதான் 2 சாப்பிட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் ப்ராப்பரா அவர் மாத்திரை போட்டுட்டு எப்பயும் போல போய் படுத்துட்டாரு. ஆனா அடுத்த நாள் காலையில அவருக்கு இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. அண்ட் சின்ன ஐயா எவ்வளவோ சொன்னாரு டாக்டரை கூப்பிடலாம் அப்படின்னு. ஆனா ஐயா தான் இல்ல அதெல்லாம் வேணாம், நார்மலா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாரு. ஆனா அது இவ்வளோ பெரிய ஒரு விஷயமா மாறும் அப்படின்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. உண்மையிலேயே ஐயாவோட மறைவு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சோகத்தை எங்க எல்லாருக்குமே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா சமீபத்துல ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் வெளியானதுக்கு அப்புறம் நிறைய பேர் சோசியல் மீடியால அவர் சூஸ் பண்ண மருத்துவம் தான் அவரை கொன்றுச்சோ அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸை வந்து எழுப்பி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல டைரக்டர் அண்ட் ஆக்டரான பாக்யராஜ் அவர்கள் சமீபத்தில் ராஜேஷ் சாரோட மறைவு குறித்து பேசியிருந்தாரு. மேலும் அவர் எப்படிப்பட்ட நபர் அப்படிங்கிறதையுமே ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கன்னி பருவத்திலே அப்படிங்கிற படத்தின் மூலியமா தான் அவர் ஹீரோவா அறிமுகமாக இருந்தாரு. பட் ஸ்டார்டிங்ல அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியால தான் இருந்தாரு. அந்த ஒரு டைம் என்னோட குரு தான் வந்துட்டு இல்ல இல்ல இவர் கரெக்டா இருப்பாரு, படம் கண்டிப்பா ஹிட் ஆகும், இவரை வச்சு பண்ணுங்க அப்படின்னாங்க. படத்தோட ஷூட்டிங் அப்பதான் தெரியும் அவர் வந்து ஒரு வாத்தியார் அப்படின்னு. ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்கேன், எல்லாத்துக்குமே பதில் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அவருக்கு பதில் தெரியல அப்படின்னா உடனடியாக அதை ரிசர்ச் பண்ணிட்டு வந்து எங்ககிட்ட சொல்லுவாரு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர். எல்லாத்துட்டையுமே அன்பா பேசுவாரு, ஹெல்த் கான்சியஸா பேசுவாரு. அவர்கிட்ட எனக்கு மிக பிடிச்ச குவாலிட்டினா அவரோட முதல் படத்தோட ப்ரொடியூசர் வந்து எப்படி அவருக்கு வாழ்க்கை கொடுத்தாரோ, அதுக்கப்புறம் அவருக்கு கஷ்டங்கும் போதெல்லாம் அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது அவர்கிட்ட எனக்கு ரொம்பவே பிடிச்ச குவாலிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பாக்யராஜ் அவர்கள் ராஜேஷ் அவர்களை பத்தி ஷேர் பண்ணியிருந்தது இப்போ சோசியல் மீடியால வைரலா போய்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.